அல்லேலூயா. நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே இன்று கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற கால்வின் ஜோசப் அவர்களை கிறிஸ்துவின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் வந்திருக்கிற அனைவரும் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் கூட நம் மத்தியில் ஜீவிதா அவர்கள் இந்த வார்த்தைக்காக ஜெபித்து இதை நாம் தொடர்ந்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளிலே கூட ராஜா ஸ்தோன் தகப்பனே, இம்மட்டமாய் ராஜா ஸ்தோன் தகப்பனே, ஒவ்வொரு பகுதிகளையும் ராஜா இந்த ஜெபக்கூடுகையிலே நீர் வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. பாடல் வேலைகளை ஆசீர்வதித்தீர், நன்றி செலுத்துகிறோம். துதி வேலைகளிலே என் தேவனே நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு இருதயத்திலும் ராஜா ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே தேவையான வார்த்தைகளை கொடுத்தீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. இம்மட்டமாய் ராஜா வழிநடத்தின தேவன் ராஜா, அடுத்த பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே செய்தி கொடுக்கிறதான ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே தேவ மனுஷனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய மனுஷன் ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே உடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே ஒவ்வொரு இருதயத்தையும் தொடட்டும் ராஜா. ஸ்தோன் தகப்பனே மனக்கண்களை இருளாக்கி கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிற ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே வல்லமையுள்ள பிசாசின் சக்திகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தகர்ந்தெறியப்படட்டும் ராஜா. என் தேவன் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனே நீர் முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லக்கூடாது. உடைய வசனத்தை உடைய வார்த்தைகளையும் இருதயத்திலே ஆண்டவரே ஸ்தோன் தகப்பனை கைப்பற்றி கொண்டு கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே வெளிப்பட போற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க தலைக்கு மேலே கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. 2 நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, இன்னைக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு ஆண்டவரே என் இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நான் வெறுமையும் சிறுமையுமானவன் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுத்திற்கும் உதவாதவர்கள் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் பாதத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாங்கள் நம்பலை, யாரையும் நாங்கள் நம்பலை. நாங்கள் நம்பி வந்திருக்கிறது இன்னார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வத்திற்கும் ஆண்டவரே அதிகாரி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் ஆண்டவரே அசைவாடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டெலாம் பாடலாம் அப்படி சொல்லி ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆனால் ரொம்ப ஷார்ட் டைம் இருந்ததுனால சுருக்கமாக ஒரு 15 நிமிடங்கள் உங்களோடு ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தைகளை குறித்து நான் பேச போகிறேன். தம்பி அரவிந்த் அவர் சொல்லிட்டேன், நான் இந்த பாட்டெலாம் பாடுவேன், நீ என்ன பண்ண ரெடி ஆகிடு அப்படின்ட்டு. ஆனால் நான் பாட்டு பாடினேன்னா அது ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக இருதயத்தில் ஏவிக்கொண்டே இருந்தார். எனக்கு போன சண்டே அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அண்ணன் இதுமாரி அடுத்த 18ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நானும் ஜெபம் பண்ணுறேன். எப்பயுமே எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் கிரியை செய்தால் மட்டுமே அந்த வார்த்தையை குறித்து நான் பேசுவேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நேற்று இரவு வரைக்குமே ஒரு வார்த்தையும் ஆண்டவர் என்கிட்ட பேசலை. நேற்று இரவு 9 மணிக்கு நான் அண்ணன்கிட்ட, நான் சென்னையில் இருக்கேன், நான் கேட்குறேன், நான் இப்போ வரவா இல்லை காலையில் வரவா, எத்தனை மணிக்கு போகலாம் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது அண்ணன் சொன்னது 7 மணிக்கு கிளம்பிடுவோம், நீ எப்போ வேணா வா அப்படின்னு சொல்லி. அப்போ என் இருதயத்தில் 9 மணிக்கு தான் நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். அப்போது சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே மழை வேற தூரிகிட்டே இருந்தது. 10 மணிக்கு நான் கிளம்பும் போது ஆண்டோடைய ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்,
அவங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, எல்லா காரியத்தையும் பேசுகிறீங்க, அவங்களுக்கு என்ன காரியம் சொல்லணும்னு நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களேன்னு சொல்லி அந்த 10 மணிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் கார் ஓட்டிட்டு அப்படியே ஜெபம் பண்ணினே வரேன். எவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே சொல்லுங்கள், ஒரு வார்த்தையும் வரலை. ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வந்தேன், 1 மணிக்கு ஜெபம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு நான் வீட்டில் படுத்துட்டு ரொம்ப டயர்டு. நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு, ட்ரைவ் பண்ணின்னு வரணும், காரு, ரொம்ப டயர்டில் வந்து படுத்த உடனே காலையில் 5 மணிக்கு வந்தார். யார்? எழுப்பிட்டார். நான் ரொம்ப டயர்டு ஆண்டவரே, நீ ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி எழும்பி காலையில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, இங்கெல்லாம் நீங்கள்லாம் இருக்கீங்க, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அவர் பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. இல்லை பிரைஸ் டிவியினுடைய அவர் நடத்துகிற அவர் வந்து என்ன, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓ ஆண்டவர் கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு. எடுத்து என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 46வது அதிகாரம். யாராகிலும் ஒருவர் சத்தமாக சீக்கிரமாக படித்தா சீக்கிரமாக முடிச்சிடுவேன். 4வது வசனத்தை யாராகிலும் வாசிங்க. நல்லா கவனிங்க. இனிமேலும் நான் என்ன பண்ணுவாரா? நல்லா கவனிங்க. என்ன பண்ணுவார்? ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதில் நான் கொஞ்சம் ஆழமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இதில் 3 வார்த்தைகள் இதில் சொல்லப்படுகிறது. ஆனால் நீர் என்னோடு பேசக்கூடிய அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் இதுவரையிலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏந்திட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? சுமப்பேன். இதுவரையில் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களை நான் தன்னுடைய கையினால் ஏந்திட்டேன், அவங்களை தன்னுடைய சோல்னால் ஏந்திட்டேன். அவர்களை நான் இதுவரையில் நான் ஏந்தி எப்படியெல்லாம் அவர்களை நான் நடத்தணுமோ எல்லாம் நடத்திட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அவர்களை நடத்த போகிறதில்ல, அவர்களை என்ன பண்ண போகிறேன்? சுமக்க போகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, அவர் சுமக்க போகிறார் அப்படின்னா நடக்க போகிறது யாரு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏசப்பா தான் நடத்த போகிறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு குட்டி பிள்ளை இருக்குது. அந்த குட்டி பிள்ளைய நடத்துறது வேற, கையை பிடிச்சி அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போகிறது வேற. அந்த பிள்ளைய தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நடப்போம். அந்த பிள்ளை நடக்க போதா? கொஞ்சம் கவனிங்களேன். நடக்க போதா? இல்லை. அப்போ யார் நடக்க போகிறது? யார் தூக்குனாங்களோ, அப்பாவோ அம்மாவோ யார் தூக்குனாங்களோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நடக்க போகிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரையிலும் நீ நடந்து வந்தல, இனி நீ நடக்க மாட்ட. இனி நான் என்ன பண்ண போறேன்? உன்னை தூக்கி சுமக்க போறேன். இனி நான் நடப்பேன், நீ என்ன பண்ண போற? என் மேல உட்கார்ந்து வர போற. இன்னைக்கு நீ தான் என் மேலே உட்கார்ந்து வர போற. நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உன்னை அழகா தூக்கி என் இடுப்பு மேலேயோ என் ஷோல்டர் மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நடத்த போகிறேன். ஒருவேளை 3 ஆண்டுகள் இந்த சேனல் நடந்து வந்திருக்கலாம். ஒரு பாடுகளின் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். வேதனையின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அடுத்த சூழ்நிலை என்ன நடக்கும்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு நமக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். அடுத்ததான் என்ன சார் நடக்க போகுது? அடுத்ததான் கடன்காரன் வருவான், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? வாங்குகிற வருமானம் பத்தலை அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளோட சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருந்தேன், நான் உன்னை சுமப்பேன். நான் தாங்க உங்களை சுமக்க முடியும். ஆபிரகாம் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தகப்பன் வீட்டில இருந்து புறப்பட்டு போனாரா இல்லையா? போகும்போது என்ன எடுத்துட்டு போனாரு? கையில் என்ன எடுத்துட்டு போனாரு? பெட்டி எடுத்துட்டு போனார். அவருடைய படுக்கை, பெட்டி, பாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்பாவுக்கு பெற்ற வீட்டில் தாட்டா காட்டிட்டு தன்னுடைய பெட்டியை எடுத்துட்டு அவர் போனார். பாருங்க, அவர் போனாரு. ஆண்டவர் பாருங்களேன், அவர் பெட்டியில் போற வரைக்கும் நடத்தினாரு. அதுதான் ஏசப்பா. அவர் பெட்டியை தூக்கின்னு போனாலும் அவர் சாகுற வரையிலும் ஆண்டவர் பாதியில் கை விட்டு போறவர்லாம் இல்லை.
அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ப அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. பாதியில் விட்டுட்டு யாருங்க போவா? பாதியில் உங்களை விட்டுட்டு யார் போவான்னா பேச மாட்டீங்களே. இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாம் பாதியில் விட்டு போகிற ஆளு தான். 60 வயசு வரைக்கும் கணவனார் வந்தார்னா ஒருவேளை அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அவங்க முன்னாடியோ இல்லை கணவரார் மரித்த பிறகு பின்னாடியோ மரித்து போவாங்க. சில குடும்பங்களில் பாதியிலே போயிடுது, சில குடும்பத்தில் கடைசி வரையிலும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எடுத்து அதிலே வாசிங்க பார்க்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்குமா? எந்த வயதா? எந்த வயதுங்க? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க. எந்த வயது? முதிர் வயது வரையிலும் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை சுமப்பேன். நான் உன்னை சுமக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எப்படி சுமப்பாரு? எடுத்து என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. மேய்ப்பனை போல மேய்ப்பார். எப்படி சுமப்பாரு? தன் மடியிலே சுமந்து கரவலாடுகளை. கரவலாடு அடங்காத ஆடு. இந்த அடங்காத ஆட்டை கூட அவர் என்ன பண்ணுவாரா? மெதுவா தன்னுடைய மடியில சுமக்கிறதை போல அவர் என்ன பண்ணுவாரா? அழகாய் நேர்த்தியாய் அவர் சுமந்து உங்களை நடத்துவார். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நான் ஒரு மெய்ப்பனை போல. மெய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆட்டினுடைய அந்த வளர்க்கிறது, ஆட்டுக்கு என்ன தேவை, அந்த மாட்டுக்கு என்ன தேவை, அந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும். அந்த மெய்ப்பன் அறிஞ்சிருப்பான். மாடு தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கும். அந்த அந்த ஏன் அவனை அறிஞ்சிருக்கிறது, ஏன் மற்றவங்களை அறியலன்னா அந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆடு தன்னுடைய மெய்ப்பன் என்னை அறிந்து வைத்திருக்கிறபடினால எனக்கு என்ன நேரத்தில் என்ன தேவைன்னு என்னுடைய மெய்ப்பனுக்கு தெரியும். அந்த மெய்ப்பனை அந்த மாடு அறிஞ்சு இருக்கிறது இல்லையோ, இந்த மெய்ப்பன் அந்த மாட்டை அறிஞ்சு வச்சிருக்கிறான், அந்த ஆட்டை அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுடைய இருதயத்தில் அந்த ஆட்டு மேலேயே ஒரு சிந்தனை இருக்கும். அந்த ஆடை மேய்க்க விடும் போது பாருங்களேன், வனாந்தரத்தில் போயிட்டு அந்த ஆடை மேய்க்க விட்டாலும் இவன் என்னதான் வேலை பார்த்தாலும் ஒரு கண் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? ஆட்டு மேலே இருந்துட்டே இருக்கும். அதை பார்த்துட்டே தான் இவனுடைய வேலையை பார்ப்பான். இவன் சாப்பிடும் போது கூட அந்த 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 ஆட்டை பார்த்துட்டே இருப்பான், அந்த மேய்க்கிறத பார்த்துட்டே இருப்பான். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறேன். 10 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனியும் நான் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறேன். ஒரு மேய்ப்பன் எப்படி ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய அந்த ஆட்டுக்காக எல்லாத்தையுமே இழப்பான். அவன் காலையில் எழும்பி அவன் போற பாருங்களேன், அவன் அந்த மேய்க்கிற அந்த இதை பாருங்களேன், எல்லாத்தையும் இழப்பான். எல்லாத்துக்காகவும் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் இழந்து போய் அந்த ஆட்டுக்காக ஓடுவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஏங்கி கொண்டு இருக்கலாம். என்னுடைய கணவர் இருக்கிறாருங்க, அவர் பார்த்துப்பாரு. என்னுடைய மனைவி இருக்கா, அவர் பார்த்துப்பா. என்னோட கூட பிறந்தவங்க இல்லைங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்துல யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் உங்களை சுமக்கக்கூடிய நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் இருக்கும் பொழுது யாரும் சுமக்க தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு இந்த பிரைஸ் அந்த இந்த டிவியை இந்த டிவியை வந்து யார் நடத்தினாலும் சரிங்க, யார் நடத்தாம போனாலும் சரி, நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் இந்த இடத்துல இருந்து நான் வாசம் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல செய்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். எடுத்து என்னோடு திருப்புங்க. உபாகமும் 32வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கழுகுக்கு தெரியும் தன்னுடைய குஞ்சியை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி. இந்த கழுகுக்கு தெரியும் தன்னுடைய குஞ்சியை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி. இந்த கழுகு அந்த தன்னுடைய குஞ்சிக்கு அந்த அது பெத்து எடுத்த அது தன்னுடைய வயிற்றுனால பாரப்பட்டு இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்லுவாங்க, அந்த வலி.
குழந்தை பத்தவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்ட்டு. அதை காட்டிலும் மேலான வலி எது தெரியுமா? ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாதைகள், ஆண்டவர் நம்மை நடத்துகிறது அதை காட்டிலும் மேலான வலி. ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பூமியில் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு சித்தத்தோடு சிருஷ்டிக்கிறார். இந்த பூமியில் அவர் இந்த கால் எடுத்து எரேமியா 1:5 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா. நான் உன்னை உருவாக்கும் முன்னே, எங்கவா எப்பவா எப்போ அறிஞ்சாரா? உருவாக்கும் முன்னமே உன்னை நான் அறிந்தேன், வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணி. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல தெய்வம்னு சொல்லப்படுகிற எந்த காரியமோ எந்த மனுஷனோ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாய் அறியவில்லை. அருள்நாதர் இயேசு சொல்றாரு, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருங்க, நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருங்க, நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பரலோகத்துக்கு செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. நான் இப்படி போனா போயிடலாமா, நான் அப்படி போனா இல்லை, வேற வழியே இல்லை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே, வேற வழி இல்லைங்க. நான் தான் உங்களை சுமக்க முடியும். ஒரு கழுகு எப்படி, ஒரு மேய்ப்பன் எப்படி ஆட்டையை எப்படி மேய்க்கிறானோ, ஒரு கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சியை எப்படி அது தன்னுடைய தோல் மேலே சுமந்து பாருங்களேன். இந்த கழுகு என்னன்னா, இந்த கழுகு தன்னுடைய குஞ்சிக்கு என்ன பண்ணுமா, பறக்க கற்றுக் கொடுக்கும். பார்த்துக்கிறீங்களா? இந்த பறக்க கற்றுக் கொடுக்கும். எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்கும்? தன்னுடைய ரெக்க மேலே உட்கார வச்சுக்கும். என்ன உட்கார வச்சுக்கும்? தன்னுடைய பெத்த குட்டியை ரெக்க மேலே உட்கார வச்சுக்கும், ஷோல்டர் மேலே உட்கார வச்சுக்கும். உட்கார வச்சுட்டு இது என்ன பண்ணும், உச்சியில் போகும். இந்த கழுகு உச்சியில் போகும், மலையின் உச்சியில் போகும். இந்த உச்சியில் போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உச்சியில் போயிட்டு விட்டுரும். கழுகு தன்னுடைய ஷோல்டர்லேருந்து அந்த குஞ்சு என்ன பண்ணும், கீழே தள்ளிடும். கீழே தள்ளிட்ட உடனே இது என்ன பண்ணும், அங்கேருந்து அப்படியே அதுக்கு பறக்க தெரியாது, அதுக்கு இன்னும் ரெக்க முளைச்சிருக்கும், ஆனால் அதுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியாது. இது என்ன பண்ணும், அங்கேருந்து தட்டி தடுமாறி எப்படியோ பண்ணும், என்னென்னமோ நடக்கும். ஆனால் பாருங்கள், இதால் பறக்க முடியாது. இது என்ன பண்ணும், நேராக வந்து ஒரு மலை மேலே போய் விழும். அங்கேருந்து கீழே சரிஞ்சு இப்படி விழும், அப்படி விழும். அது கொஞ்சம் அடிலாம் படும் கொஞ்சம், ஆனாலும் தன்னுடைய தாய் பறவை அந்த கழுகு கூடவே வரும். அது பாருங்க, கடைசியா தரையில வந்து விழுற அந்த நேரத்தில் இது கீழே வந்து அப்படி பிடிச்சிடும், தன்னுடைய ரெக்கையால வந்து பிடிச்சிடும். திருப்பி என்ன பண்ணும், மேலே கூட்டிட்டு போகும், திருப்பி அங்கே விட்டுரும், திருப்பி அது கீழே பறக்கிறதுக்கு. அப்படிதான் இந்த குஞ்சு என்ன பண்ணும், தன்னுடைய கழுகு தன்னுடைய பெத்த எடுத்து அந்த குஞ்சு அப்படிதான் பறக்க வைக்கும். ஏன் தெரியுமா? இந்த அடிபடுறதெல்லாம் அதுக்கு தேவையில்லை, அதுக்கு தேவை என்னுடைய என்ன பண்ணோம், என் குஞ்சு பறக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு வேளை உடைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு வேளை நம்ம ஐயோ இந்த பாடு ஏன் சார் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிரச்சனை, ஏங்க இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் தான் இந்த பிரச்சனையா, இந்த பாடுகள் மத்தியில் தான் நான் கடந்து போகணுமா, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் நான் போகணுமா? இந்த வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உடைய உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். நான் வேற யாருக்கிட்டையும் உன்னை நான் விட்டு கொடுப்பதில்லை, வேற எந்த மனுஷங்கிட்டையும் நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லை. நான் இருக்கக்கூடிய ஒரே இடம் உன்னுடைய இருதயம் மட்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அழகா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமும் 1:31 வாசிங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் எப்படியா தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இந்த வயசு வர வரைக்கும், உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்கள் இந்த வயது வர வரையிலும் நான் எப்படி சுமந்து வந்தேன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறதை போல என்ன பண்ணாரா? படிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்து வந்த பாதையில் எத்தனை பலவீனம்,
எத்தனை அவமானங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனையோ கேலிகள், எத்தனையோ நம்ம போன பிறகு பின்னாடி பேசினாங்க, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இழப்புகள், எல்லாவற்றையும் கடந்து அவர் என்ன பண்ணாரா? வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் எப்படி வந்தாரா? சுமந்து கொண்டு வந்தாரா. உபத்திரவத்தின் பாதையில நான் நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரா? உபத்திரவத்தின் குகைக்குள்ளாய், இருளின் நிறைந்த குகைக்குள்ளாய் நான் நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரா? அவர் என்னை தூக்கி சுமந்தாருங்க. நான் அழுது கொண்டிருக்கும் போது இந்த உலகம் என்னை பார்த்தது. என் கூட யாருமே இல்லை. நான் தனிமையாய் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அருகாமையில் என்னுடைய அருள்நாதர் இயேசு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அவர் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. பாருங்களா, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நான் நடக்க நேர்ந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் அவர் என்ன பண்றாரா? என்னோடு கூட இருக்கிறார். கையை தட்டி பாருங்க. 1:15 ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். முடிச்சிடலாம். பாருங்க, கையை தட்டி எல்லாருமே உற்சாகமாய் பாடுங்க. கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரென்ன துணையானீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரென்ன துணையானீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீன், வசனத்தாலே நடத்துவீன், தேற்றுவீன், சமூகத்தாலே நடத்துவீன், என்னக்கோ நீரென்ன துணையானீரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரே, தாகம் தீர்க்கும். பாருங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நடந்தாலும் அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். நன்றாய் கவனிங்க. நான் சுருக்கமாய் இன்னொரு 5 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். எவைகளை அவர் சுமக்கிறார், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சுமக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எவைகளை சுமக்கிறார் எடுத்து என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்,
நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவர் இந்த இடத்துல வாழும் பொழுது அவர் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் வேதனைப்பட்டும் அவர் அந்த இடத்துல காயப்பட்டும் அவருடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டது. தன்னுடைய முகத்தில் துப்பினார்கள். நான் நேசித்த, அற்புதம் செய்த, நான் ஜெபித்ததை பார்த்த, நான் எல்லா காரியத்தையும் நான் இந்த உலகத்தில் செய்தவைகளை பார்த்து எல்லாம் என்னை விசுவாசிச்சாங்க, கேள்விப்பட்டாங்க. எல்லாரும் என்னை என்ன பண்ணாங்க? அவமானப்பட்டாங்க. என்னை அவமானப்படுத்தினார்கள், என்னை துக்கப்படுத்தினார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அமைதியா இருந்தார். அவர்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அமைதியா இருந்தார். தன்னுடைய துக்கங்களை ஏன் அவர் அமைதியா இருக்கணும் தெரியுமா? அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி, பிதாவினுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் என்ன பண்ணார்? அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்தார். ஏன் தெரியுமா அமைதியா இருந்தாரு? என்னுடைய துக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படியா, உங்களுடைய பாடுகள் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள். அவரால் திருப்பி பேச முடியாதா? அவரால் திருப்பி அடிக்க முடியாதா? அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய கண்ணீரை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம அழும் பொழுது நம்ம கூட உட்கார்ந்து அவர் அழுது நம்முடைய கண்ணீரை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அழுதார். இந்த உலகத்தில் யார் உங்களை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும் சரி, ஆண்டவர் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்கு என்ன தேவை? உங்களுடைய துக்கங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வேதனைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வேளை வீட்டில் யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கலங்கி இருக்கலாம். நீங்கள் தனிமையாக இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வேதனையோடு இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய அழுகைகளை, உங்களுடைய தனிமையை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் அதை உங்களுடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன் அடிக்கடி, ஆண்டவர் என்ன நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? பாரு, லவ் பண்ணுற அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு சொல்லும். என்ன சொல்லும்? எனக்கு கேட்கவே இல்லை பாரு, நான் உன்னை. அப்போ அந்த பையன் சொல்லுவான், சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம். ஆனால் இந்த வார்த்தையை ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார், ரொம்ப வேதனைப்படுவார். ரொம்ப நான் உன்னை படைச்சேன், நான் உன்னை உருவாக்குனேன். எரேமியா 1:5 சொல்லுது, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே. ஆப்பிள் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள் ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் ஃபோன் உருவாவதற்கு முன்பதாக அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில நாட்களுக்கு, சில ஆண்டுகள், சில மாதங்களுக்கு முன்பதாகவே அது எப்படி இருக்கணும், அதனுடைய கிளாஸ் எப்படி வரணும், அது உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி அதை உருவாக்கின ஒரு தன்னுடைய இமேஜ், தன்னுடைய அவரே என்ன பண்ணிட்டாரு? அவரே யோசிக்க ஆரம்பித்தார். இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருந்தால் தான் வாங்குவாங்க, இது இவ்வளோ அழகாக இருக்கணும், இது வந்து இவ்வளோ டச் பண்ண இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அது யார்கிட்டையுமே போல, இந்த உலகத்தில் யார் கைக்குமே வரலை. ஆனால் அது உருவாக்குவதற்கு முன்பதாகவே அதை உருவாக்கினவன் தன்னுடைய மைண்டில் கொண்டு வந்துட்டான். அது வரவே இல்லை அப்படிப்பட்ட காரியம். ஆனால் இவன் உருவாக்கிட்டான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்களுக்கு அப்புறமா எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் என்னுடைய திட்டம் உங்களை வச்சு தான் செய்வேன். உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் கிடையாது, உங்களுக்கு அப்புறமும் பிறந்தவங்களும் கிடையாது, உங்க கூட பிறந்தவங்களும் கிடையாது. என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம், இந்த பிரைஸ் டிவியை வைத்து நான் என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்து முடிப்பேன். யாருன்னா எழுப்பி நில்லுங்க, கவலையே இல்லை. கூட யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறாரு. அப்பா இருக்கிற வரையில நீ யாரனா எழுப்பி நிற்கலாம், கட்டையத்துன்னு வந்து அடிக்கலாம், உடைக்கலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனாலும் என்னுடைய அருள்நாதர் இயேசு என் கூட 1 நாள் 2 நாள் அமைதியா இருப்பாரு, 3 நாள் அமைதியா இருப்பாரு, 4 நாள் அமைதியா இருப்பாரு. அவர் எலும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அவங்கள கூட்டிட்டு வந்து சேர்த்துருவாரு. அவர் கூட்டிட்டு, ஆண்டவர் யாரையுமே அழிக்க மாட்டாரு, அவங்கள ரட்சிப்பாரு.
அவங்கள நம்ம கூட வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள நமக்காக தேசத்துக்காக நிற்பாங்க. நம்ம கூட பாருங்களேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஆதியாகமம் 20வது அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அபிமேலுக்காக யார் ஜெபிக்கிறது? ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு. அபிமேலுக்கு என்ன சார் பிரச்சனை? அபிமேலுக்கா தன்னுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவனுடைய கர்ப்பங்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, வீட்டில் அவன் வளர்க்குற ஆடு, அவன் வளர்க்குற மாடு, குதிரைகள், எல்லா கர்ப்பங்களும் அடைக்கப்பட்டு இருக்கு. இவன் பார்க்குறான். இந்த அபிமேலு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, இந்த 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 ஊரில் யாரோ ஒருத்தவங்க வந்துக்குது, அந்த பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது, அதை நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போயிட்டு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இவர் போயிட்டாரு. அந்த ஆபிரகாமுடைய மனைவியை கடத்திட்டு போயாச்சு. இப்போ அபிமேலுக்கு வீட்டு அரண்மனையில் ஆபிரகாம் மனைவி இருக்கா. இப்போ ஆபிரகாம் போகிறாரு. அங்கே போகும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், இவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த பாப்பா யாருன்னு கேட்கும்போது இவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, மனைவியை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? தங்கச்சின்னு சொல்லியிருப்பார். அக்கான்னு சகோதரின்னு சொல்லிட்டு இருப்பார், தன் தங்கச்சி. ஆனால் உறவு முறையில் பார்க்கும் பொழுது யாரு? தங்கச்சி முறை தான். ஆனாலும் இவர் அங்கே உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஐயோ அன்னைக்கு இரவு அபிமேல் கூட ஆண்டவர் பேசுகிறார், நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, உன் கை அங்கே படவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், அது எதுவனா இருக்கட்டும், அது எந்த மனுஷனாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், அது பிசாசின் வல்லமையாக இருக்கட்டும், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்கள் மேலே வராது. பாருங்களேன், இவர் போய் செபிக்கிறாரு. ஆனால் இவருக்கே என்ன இல்லை, குழந்தை இல்லை. இவருக்கே குழந்தை இல்லை. ஆனால் இவர் போயிட்டு அங்கே அபிமேலுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? அபிமேலுடைய எல்லா கர்ப்பங்களும் திறக்கும்படியாய் அந்த இடத்துல அபிமேலுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய கர்ப்பங்களும் திறக்கும்படியாய் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இந்த 4வது ஆண்டுக்குள்ளாய் நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க போறீங்க. அது வித்தியாசமா இருக்கும். அநேக காக்கா ஓடி வரதை நான் பார்த்தேன். அநேக காக்கா ஓடி வந்தா என்ன நடக்கும்? எலியா போய் ஒளிந்து கொள்ளும் பொழுது என்ன வந்தது? என்ன கூட்டிட்டு எடுத்துட்டு வந்தது? அவனுக்கு தேவையானதை கொண்டு வந்தது. பிரைஸ் டிவிக்கு தேவையான காக்காக்களை தேவன் கொண்டு வருவார். அவருக்கு தெரியுங்க என்ன இடத்துல. எங்க ஊருக்காரு இங்க வந்து ஊழியம் பண்றாரு, ஏன் இங்கே வந்து ஊழியம் பண்ணும் நான் யோசிக்கும் போது தான் சொன்னாங்க, அவருடைய தரிசனம் இந்த ஊரில் இருக்கு. ஆண்டவர் தரிசனத்தின் மூலியமாய் கொண்டு வந்த எந்த மனிதனையும் கைவிட்டு போனதில்லை. அவர் எந்த மனுஷனையும் விட்டு போனதில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாதையில் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறியா? கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில் சில காரியங்கள் ஆண்டவருக்காக விட்டுடணும். சில 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 காரியங்களை ஆண்டவருக்காக உதறி விட்டுடணும். சில உறவுகளை துண்டிச்சு விட்டுடணும். ஒரு வேளை நீங்கள் ஒரு வீட்டில் உட்கார்ந்து கூட பார்க்கலாம், என்ன சார் இது, என்ன வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, இப்படி பாடுகள், இப்படி ஒரு வேதனைகள் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, சில காரியங்களை விட்டு விடுங்கள், சில பாவங்களை விட்டு விடுங்கள், சில சில சூழ்நிலைகளை விட்டு விடுங்கள், சில நபர்களை வேணாம் விட்டுடுங்க, ஆண்டவர் தான் விட்டுடுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை விடுவீர்களானால் ஆண்டவர் உங்களை எங்க தெரியுமா உட்கார வைப்பாரு? எங்க தெரியுமா உட்கார வைப்பாரு? ஷோல்டர் மேல, தோல் மேல உட்கார வைப்பாரு. இந்த தோல் மேல உட்கார வச்சா அவர் பார்க்கறதை விட நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் சொல்றாரு, இன்னைக்கு குடும்பத்தில் சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் நிற்கலாம், வேதனையின் மத்தியில் நிற்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் தூக்கி சுமக்கிற தேவன், உங்களை தூக்கி சுமப்பேன், உங்களை வழி நடத்துவேன். அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, அப்பா நீர் என்னை சுமக்கிற தேவன் ஐயா, நீர் என்னை சுமக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என்னை சுமக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவர். என்னை கீழே விடலை, என்னை நடக்க விடலை, என்னை ஓட விடலை, என்னை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூக்கி சுமந்துட்டு வரீங்கப்பா. என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே. இன்னைக்கு வாய்களை திறந்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எதற்காக இங்கே அழைத்து கொண்டு வந்தாரோ, என்ன கண்ணீரோடு, என்ன வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் அருள்நாதர் இயேசு சொல்றாரு, உடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நான், உடைய வியாகுலத்தை மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
இருக்கிறேன். இந்த உலகம் உன்னை அறியாமல் இருக்கலாம், உன்னை மனிதர்கள் உன்னை அறியாமல் இருக்கலாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோ சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மேலான பிரசனம், கர்த்தருடைய மேலான பிரசனம் எல்லா தடைகளை உடைக்கும்படிக்கு, எல்லா தடைகளை உடைக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். யாரும் மௌனமா இருக்கிற நேரம் அல்ல இது, மௌனமா இருக்கிற நேரம் அல்ல இது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல நேரம். வாய்களை திறந்து வாய்களை திறந்து எல்லாரும் எல்லாரும் ஆராதனை எல்ரோயி என்னை கண்டீரே. உங்களுடைய கண்களில் என்ன நீர் பார்த்தீரே. என்னை கண்டு வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து. எங்கனாலும் சரி, நீங்கள் வீட்டுல ஒரு வேலை பார்ப்பீங்கன்னா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்து ஆராதிப்பே பலத்தோடு அன்பு கூறுவே. பிரசனம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஊற்றப்படட்டும். அளவில்லாமல் ஆண்டவரே வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை ஜெபிக்கலாம். எந்த இடத்துல ஜெபித்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மேலான மகிமை, கர்த்தருடைய மேலான மகிமை, கர்த்தருடைய மேலான மகிமை இன்னும் 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 நீங்க ஜெபிக்க எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். வாய்களை திறந்து வாய்களை திறந்து அநேக கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அநேக கண்ணீரோடு வேதனையோடு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் கண்ணீரோடு அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. எஸ் எஸ் வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து கேளுங்க 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 கேளுங்க. ஆராதனை அநேக கண்ணீரோடு வேதனையோடு வெளியே சொல்ல முடியல பிரதர், நான் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் இருக்க மகன், நான் உனக்காக நான் இருக்க நான் நினைச்சது ஒண்ணு, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது வேறொன்றா இருக்கிறதேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு நிக்கிறீங்களே, நீங்கள் வேதனையோடு நிக்கிறீங்களே. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், உங்களுடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். ஐயோ வாங்கின வருமானம் வீட்டுல பத்தலையே, கடன் மேல கடை, பிரச்சனை மேல பிரச்சனை, பாடுகள் மேல பாடுகள். நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது ஒண்ணு நடக்கு இல்ல. கர்த்தர் சொல்றேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை சுமக்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். பொருளாதார ரீதியாய் அநேக தடைகள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். பொருளாதார ரீதியாய் எல்லா தடைகள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா சங்கிலிகள் அறுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இரும்பு தாப்பால்கள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எஸ் ரீமா லோரி ரீகா போலி மாலா. கர்த்தருடைய மேலான பிரசன்னம், கர்த்தருடைய மேலான பிரசன்னம். ஒரு பெரிய நான் கதவை பார்க்கிறேன், ஒரு இரும்பு கதவு இரண்டாய் உடைந்து அது திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், அது திறக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அந்த இரும்பு தாப்பால்களை உடைத்து அந்த சங்கிலிகளை அறுத்து அந்த கதவுகளை திறக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக தேசங்களுக்காக நான் கொண்டு போகிறேன். இந்த டிவி அநேக தேசங்களுக்கு புறப்பட்டு போகும். கடல் தாண்டி அநேக பட்டணங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு நான் கடந்து போகிறவனாக இருக்கிறேன்.
இது உன்னால முடியாது, என்னால முடியும். இயேசு சொல்றாரு, இது மனிதனால் முடியாது, என்னால் முடியும். அப்படியே நீங்க செய்யுங்கப்பா. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட அருமையான செய்திகளையும் துதி ஆராதனையும் இங்கே எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்காக நன்றி. வந்த உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூரத்திலிருந்து வந்திருக்கிற சத்திய வார்த்தை சபை ஆற்காட்டிலேருந்து வந்திருக்கிற அப்பு அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும், ஜான் ஐயா அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் நன்றி. இந்த கிரைஸ்டிவிக்கு அநேக முறை ஜெபித்தவர்களுக்காகவும் உதவினவர்களுக்காகவும் கூட நன்றி. இந்த நாளிலே என்னுடைய நண்பர், அவருடைய மனைவி ஜீவிதா, அவருடைய குடும்பத்திற்காகவும் நன்றி. புதிதாக வந்திருக்கிற சங்கீதாக்காகவும் நன்றி. வசந்த் அம்மா, ஸ்டெல்லாக்கா, இன்னும் அவரோடு வந்திருக்கிற அவர்கள் குடும்பத்திற்காகவும் நன்றி. அருமையான மனோரண்ணனுக்காக நன்றி. இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி. என்னுடைய தாயாருக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி. அதிகமாய் இந்த ஊழியத்தில் என்னோட சோர்ந்து போகிறப்பெல்லாம் அதிகமான பலன்களை கொடுத்து என்னை இன்னும் பலப்படுத்துகிற நவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டில் மறுபடியும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை கொண்டு போவார் என்ற விசுவாசத்தோடு இப்போ கூட ஓடிட்டுருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. சீக்கிரமாக அது செட்டப் பாக்ஸில் போவோம். ஆல்ரெடி மொபைல்லலாம் போயிட்டு தான் இருந்தது. இதற்காக தொடர்ந்து ஜெபியுங்க. அந்த ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிட்டோம். நம்மளால் முடிந்தது அதுதான் ஜெபம், ஜெபம், ஜெபம். நம்ம ஜெபித்தாலே தடைகளெல்லாம் கர்த்தர் உதைச்சி அது மறுபடியும் திறந்து கொடுப்பார். மீண்டும் உங்களை அடுத்த மாதத்தில் ஒரு புதிய மாற்றத்தோடவும், நீங்களும் புதிய காரியத்தோடவும் புதிய மாற்றத்தோடவும் சந்தோஷத்தோடும் நம்ம ஒவ்வொருத்தரையும் நாம் சந்திப்போம். இந்த நாளையில் கூட கடைசியான நிறைவே ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற மதிவான நன்னன் ஜெபித்து ஆசீர் வழங்குவார். நம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதீர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சமாதானம் வழிநடத்தலும் ஆண்டவரே இந்த கிரேஸ் டிவி மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தவான்களும் ஆண்டவரே விசுவாசிகளும் சகலவிதமான நன்மைகளோடு கிருபைகளோடும் சதா காலம் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து என்றென்று வழி நடத்துவீராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.